அன்பிற்குரிய நண்பர்களே, உறவினர்களே, வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரோடு சேலம் திருமண்டலத்தினுடைய முதல் பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவருடைய மரணம் ஆரம்பத்தில் தற்கொலை என்று பரப்பப்பட்டது. அதன் பின்னர் விபத்து தவறி விழுந்து விட்டார் என்று பரப்பப்பட்டது. ஆனால் சூழ்நிலை சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது அது கொலையாக இருக்கலாம் என்று 90% மேல் உள்ளவர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். அதற்கு சொல்லப்படுகிற காரணங்களும் நியாயமான வகையாக தெரிகிறது. அதனால்தான் அது குறித்து கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் சசிமோகன் ஐபிஎஸ் அவர்களிடம் புகார் கொடுத்தேன். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு டிஎஸ்பி துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெறும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அது பத்தாது. அதற்கு மேலாக மரியாதைக்குரிய அஸ்ரா கர்கர் ஐபிஎஸ் போன்ற நியாயமான உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு அமைத்து, ஒரு புலனாய்வு குழு அமைத்து விசாரித்தால்தான் உண்மை புலப்படும் என்கிற எண்ணத்திலே முதலமைச்சர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். காணொலி மூலமாகவும் நம்முடைய கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறோம். ஒருபுறம் அது இருக்கட்டும். மறைந்த ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் குறித்து பல்வேறு விதமான சர்ச்சை கருத்துக்களும் இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு உயிர், ஒரு மனித உயிர், அந்த மனித உயிரை பறிப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமை இல்லை. அது சட்டப்படி குற்றம். அதே போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதனை தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு அவனுக்கு தொந்தரவு கொடுப்பது, பிரச்சனைகளை கொடுப்பது, இக்கட்டுகளை ஏற்படுத்துவது, அதுவும் குற்றம். ஒன்று கொலை குற்றம், மற்றொன்று தற்கொலைக்கு தூண்டிய குற்றம். அப்படி இவர் ஒருங்கிணைந்த கோவை திருமண்டலத்தில் அவர் ஆயராக இருக்கும்போது அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களை, சட்ட போராட்டங்களை மட்டுமல்லாமல் மக்களை திரட்டியும் அவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியவன் நான். ஆனால் இன்று அவர் மறைந்து விட்டார். ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்கிற காரணத்தினால் அதற்கு நீதி கேட்டு சட்ட போராட்டங்களை தொடங்கி இருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மறைந்த ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் நிர்வாக பொறுப்பிலே பிரிக்கப்பட்ட ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் நிர்வாக பொறுப்பிலே நியமிக்கப்பட்ட போது அப்போதிலிருந்தே பல்வேறு விதமான திருமண்டல சட்ட விதிகளுக்கு முரணான ஒப்பந்தங்களை செய்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுந்தன. அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களோடு புகாராக தென்னிந்திய திருச்சபையின் தலைமைச் செயலகம் என்று சொல்லப்படுகிற சினாட் பேரமைப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அப்படி இருக்கிற சமயத்தில், அப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற சமயத்தில் அவரை பேராயராக தேர்ந்தெடுத்தது எதனால்? அது என்ன கைமாறு வாங்கி கொண்டு அவரை பேராயராக நியமித்தார்கள்? இப்பொழுது சொல்கிறார்கள் அவருக்கு உடல் தகுதி இல்லை, மருத்துவ ஃபிட்னஸ் இல்லை, மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண விஏஓ பதவி வேணும்னாலும் அவன் எல்லா தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தாலும்
பதவியில் அமர்வதற்கு முன்பாக மருத்துவ தகுதி சான்றிதழ் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அவர் வேலையில் சேர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 5 மாவட்டங்களில் ஒரு நிர்வாக பொறுப்பை கவனிக்கக்கூடிய, ஆன்மீக பொறுப்பை கவனிக்க வேண்டிய ஒரு பேராயருக்கு மருத்துவ தகுதி சான்றிதழ் வேண்டும் என்பது தென்னிந்திய திருச்சபையின் விதி. ஆனால் அதை ஒரு சடங்கு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மருத்துவ சான்றிதழை கூட நீங்கள் பார்க்காம அவருக்கு பேராயர் பதவி கொடுத்தீங்கன்னா, சினாடு பிரதம பேராயர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நீங்கள் அதற்காக வாங்கிய கைமாறு என்ன? பேசப்பட்ட பேரத்தொகை எவ்வளவு? அதில் எவ்வளவு வாங்கினீங்க? பேசப்பட்ட பேரத்தில் மீதி கொடுக்க வேண்டிய பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? அதற்காக சினாடு நிர்வாகிகள் அவருக்கு கொடுத்த அழுத்தம் என்ன? அவருக்கு கொடுத்த நிர்பந்தம் என்ன? அவருக்கு கொடுக்க வேண்டிய பொது அதிகார பத்திரத்தை கொடுக்காமல் 6 மாத காலம் காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய மனசாட்சிகளை தொட்டு பதில் சொல்ல முடியுமா? இன்று உங்களுக்கு மனசாட்சி இருக்குமானால் இன்று இரவு படுத்து உங்களுடைய மனசாட்சியோடு நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் செய்தவை எல்லாம் சரியானது, சட்டப்படிதான் செய்திருக்கிறோம், நியாயப்படிதான் செய்திருக்கிறோம். காசு வாங்கினது கூட ஒரு பரவட்டுருங்க. நீங்கள் சட்டப்படியான நடைமுறைகளை நீங்கள் கைப்பற்றிருக்கிறோம், கடைபிடித்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? மனசாட்சியோடு சொல்ல முடியுமா? இந்த நிலையில் இந்த காணொலியை இன்னைக்கு நிறுத்துறேன். இன்று இரவு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்கள் மனசாட்சி, நீங்கள் சட்டப்படி தான் நீங்கள் காசு வாங்கி அயோக்கியத்தனம் பண்ணது ரெண்டாவது விட்டுருங்க. சட்டப்படியான நடவடிக்கைகளை நீங்கள் கை கொண்டீங்களா, அதை கடைப்பிடிச்சிங்களா அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசாட்சியை தட்டி கேளுங்க. நாளை காலை அந்த சட்ட பிரச்சனைகள் என்ன, அதிலெல்லாம் நீங்கள் பண்ண அயோக்கியத்தனங்கள் என்ன அப்படிங்கிறத நாளை வெட்ட வெளிச்சமாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.